Hi friends, இந்த வீடியோ செகண்ட் எங்கள் கோயில் எடுத்த வீடியோ. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் அம்மாவும் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பேர் ஆப்போசிட்டில் விளக்கு சொம்புக்குள்ளே விளக்கு வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஏதோ பரிகாரம் போல். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ ஏதோ வேண்டுதல் போல். ஸோ இதுதான் எங்களோட பழைய என்ட்ரன்ஸ். புது என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து போலீஸ்லாம் இருக்காங்க. இது வந்து கலவர பூமி, யாராச்சும் அடித்து மண்டை வச்சுட்டாங்கன்னா வந்து தடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் சங்கத்துக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து நாங்கள் வரி கட்டுவோம் எல்லாமே. ஸோ கோயில் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லோரும் இங்கே தான் படுத்துருப்பாங்க. எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல தார்ப்பா மாதிரி விரிச்சு படுத்திருப்பாங்க. முன்னாடி தான் முன்னாடிலாம் கொட்டாலாம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் கொட்டாலாம் மேலெலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்தந்த சாமி பக்கத்தில் அந்தந்த குடும்பம் வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க பொங்கல் வைப்பாங்க. இதுதான் எங்களோட கல்லால் ஐயனார். ஸோ எப்படி இருக்க பார்க்கவே. ஆக்சுவலாக ஃபேஸ் ஒழுங்காக தெரியல, கிட்ட போய் காட்டுறேன். ஸோ என்னன்னு தெரியல, கூட்டத்தில் எடுக்கவும் முடியல. திடீர்னு எங்கள் சித்தி வேறு என்னடி பண்ணுற நீங்கள், என்னடி பண்ணிகிட்ருக்கேன்லாம் கேட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்களையும் வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்ல வச்சுட்டு ஓகே வில்லு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் பார்த்தேன். பட் நான் போய் எடுக்கலாம்னு நினச்சாங்க. சாமிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. என்னால் எடுக்க முடியல. தூரத்தில் இருந்தே எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வந்து சொடலை ஆடிட்டு இருந்தாங்க. இது ஒரு சொடலாக ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் வந்து நிறைய சொடலை ஆடுவாங்க. அவ்வளோ சொடலை ஆடு வெட்டுவாங்க விடிய காலம். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ தெரியுதா கொஞ்சமாவது எங்கள் சாமி மூஞ்சி. அவர் மூஞ்சி இன்னுமே ஒழுங்காக தெரியல. அவ்வளோ கூட்டம் என்னால் ஒழுங்காக எடுக்க முடியும். இப்போ தெரியுது பாருங்கள், மாசாக இருக்காரா. ஆமாம், அருவா மீசை அவ்வளோ அழகாக இருக்கும். அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி. எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அவரை நினச்சா போதும், அவர் நம்ம கூட இருப்பார் எப்போவுமே. ஆமாம். ஸோ அதனால் அவரை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எல்லாருமே அங்கங்கே அவங்க ஃபேமிலியோட படுத்திருந்தாங்க. நைட்டு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் வந்து 3:30 சம்திங். விடிய காலம் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. 3 நாள் இங்கே தான் இருப்போம் நாங்கள். இது நான் வந்து 2வது நாள். ஆக்சுவலாக நாளைக்கு கிளம்பிடுவோம் நாங்கள். வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எங்கள் சொந்தக்காரவங்கள தான் இருப்பாங்க. அதனால தான் எனக்கு இன்னமும் இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் கரெக்டாக போயிடணும் நம்ம அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருப்போம். இது என்னோட குடும்ப கோயில் தான். ஸோ நிறைய ஆடுலாம் கிடாலாம் கட்டி போட்டிருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி நைட்டோட இது கைமா ஆக போகுது. அதுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஓகே. ஐயனார் கோயிலெலாம் கிடா வெட்டுறதுலாம் சகஜம்தான். இது சில பேருக்கு இதை பார்க்கும்போது என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தோணலாம். பட் ஐயனார் கோயிலில் வந்து கிடா வெட்ட தான் செய்வாங்க எங்கள் ஊர்லலாம். அது வருஷமாக அது காலகாலமாக அது நடந்துகிட்ருக்கிறது. இதுதான் எங்கள் சாஸ்தா கோயில். ஸோ ரொம்ப சக்திவாய்ந்த இந்த கோயில். ஃபஸ்ட்டு எங்கள் சாஸ்தா கோயில் தான் இங்கே உருவானதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வேண்டியிருப்பாங்களா, அவங்களாம் பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐயனாரோட வாகனம். ஸோ அதுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பில்டிங்கு போகணும். பட் போக முடியல. இங்கே நிறைய பேர் சமைச்சிட்டு இருக்கனால போக முடியல. அங்கே தான் வந்து அம்மன் சாமி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ எங்கள் பாட்டி இருக்கும்போது அங்கே தான் சாமி ஆடுவாங்க. அதுக்குள்ளே போக முடியல. முடிஞ்சால் போய் எடுக்கிறேன், இல்லைனா எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, ஏன்னா இப்போமே நிறைய க்ரௌடாக இருக்காங்க. ஸோ வாங்க வேறு சாமியெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி சிலை இருக்குது. இங்கே ஒரு சிலை இருக்குது, அங்கே ஒரு சிலை. எல்லாருமே ஐயனாராக. மோஸ்ட்லி இவங்க ஐயனார், அவங்க ஐயனார், ஏதோ ஒரு ஐயனாராக இருப்பாங்க. ஆமாம், இவங்க காலம நாடாச்சு. ஆக்சுவலாக வந்து குழந்த பாக்கியம் வேணும், குழந்தைய வேண்டிக்கிட்டாங்கன்னா இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மருந்து குழம்பு இப்போ இந்த வருஷம் வேண்டிக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து மருந்து குழம்பு செஞ்சு செய்வாங்க. அதுதான் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. நான் போன வருஷமே பண்ணிட்டேன். இந்த வருஷம் நான் பண்ணல. நான் போன வருஷமே நான் பண்ணிட்டேன். தம்பியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். 3 மாதத்துலேயே அவனை தூக்கிட்டு போயிட்டேன் நான் கோயிலுக்கு. ஸோ எங்கள் சாமி தான் எனக்கு வந்து அருள்வாக்கு சொல்லி அது இந்த வருஷத்தில் உனக்கு வந்து குழந்தை பிறந்துடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிறந்ததுன்னு நான் இங்கே வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து உப்பு போட மாட்டாங்க. ஆக்சுவலாக உப்பு போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் இது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் மனசால சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நைட்டு விடிய காலம் தருவாங்க எல்லாருக்கும் உருண்டையாக. நாங்கள் அந்த வீடியோவும் நான் இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ எல்லோரும் இது வந்து ஆக்சுவலாக யார் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் தான் அது சமைக்கணும். வேறு யாரும் கிட்டே போகக்கூடாது. எனக்கு வந்து மாமாவும் நானும் சேர்ந்து அம்மையில் அரைச்சி சமைச்சோம். எங்கள் ஊர் பசங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் வீடியோவில் வருவோமாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், எல்லோரும் வருவீங்க, எல்லாரையும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, எல்லோரும் ஹாய் காமிச்சாங்க.
அதுக்கும் ஹாய் காமிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இதான் நாங்கள் இருக்கிற எங்களோட இப்போதைக்கு இருக்கிற வீடு. எல்லோரும் சித்தி, அம்மா, கீர்த்தி, அண்ணன் எல்லோரும், மாமா இப்போ தான் எந்திரிக்கிறான், நல்லா தூக்கம். சார் இப்போ வந்து எதுக்கு சார் எந்திரிக்கிறாங்க, அங்கே சோறு போடுறாங்க. ஆமாம், 3:30 சோறு போடுறாங்க. அதனால எல்லோரும் தட்டை எடுத்து கொடுத்து நானும் கீர்த்தியெல்லாம் கிளம்புறோம் சோறு வாங்க. ஸோ என்ன சோறுனா கறி சோறு போடுவாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து படைச்சிருப்பாங்க, ஐயனாருக்கு படைச்சிருப்பாங்கள்ல, அந்த இதை வந்து நம்ம எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே கொடுப்பாங்க நைட்டு. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய எல்லாருமே இப்போ தான் வேறு ஒரு வீட்டோட கேஸ் எல்லாம் தாண்டி முன்னாடி போயிட்டுருக்கோம். அங்கே போய் லைன் எப்படி நிற்குதுன்னு பாருங்களேன். எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஹாய் காமிச்சு. இப்போ யாரும் வரமாட்டாங்க, எல்லோரும் சாப்பாடு வந்தோன்னே எல்லோரும் வந்து கை வைப்பாங்க. அத்தட்ட யாரும் அந்த இடத்த விட்டு நவர மாட்டாங்களே, நம்ம தான் போய் வாங்கணும். போயிட்டு எல்லோரும் நின்றுட்டோம். வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். திடீர்னு வந்து அவனுங்க சொல்லிட்டானுங்க, இப்போ தரமாட்டோங்க, 3 மணிக்கு 6 மணிக்கு வாங்க. ஏன்னா போன வருஷம்லாம் 3 மணிக்கு தான் தந்தாங்க, அதை நம்பி தான் இவ்வளோ கூட்டணி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் இல்லை, இப்போ தரமாட்டோம், 6 மணிக்கு தான் தருவோன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லையேன்னு நாங்கள் எல்லாருமே யூட்டன் போட்டு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் இன்ட்ரோ பண்ணிதான், இவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரவங்க தான். ஸோ அவளுக்கு தான் இப்போ குழந்தை பிறந்திருக்கு, அவள் போய் மருந்து குழம்பு வச்சுருப்பான்னு தெரிஞ்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கு போய் தங்கியிருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்களும் கிளம்புறோம், அவ்வளோதான். ஸோ வாங்கன்னு சொல்லி கீர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு, கீர்த்தி அடிப்பாவி என்னை இவ்வளோ சீக்கிரமாக தூக்கிட்டு வந்து ஒன்றுமே வாங்காமல் போகிற மாரி புலம்பிகிட்டு இருந்தா. இவங்க தான் எங்கள் ஊர் பசங்கள்லாம் வந்து நாங்கள் வீடியோவில் வருவோமாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரேம்லாம் கொடுக்குறாங்க, போஸ்ட்லாம் கொடுத்து மெயின் பேஜ்லேயே போட சொன்னாங்க. எங்கே போகிறாங்க? இதான் நான் சொன்னால அந்த மருந்து குழம்பு, இதை எங்கள் அப்பா வாங்க போயிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக வாங்கிட்டு மட்டும் வந்து எல்லாருக்கும் உருண்டையை பிடிச்சி கொடுத்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டா. 6 மணிக்கு கீர்த்தி போயிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டா, கறி குழம்பு. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் தம்பி போயிட்டு வாழைக்குளத்துக்கு போயிருந்தான். ஸோ இது வந்து நாங்கள் குடும்பமாக வாங்கி வைக்கிறது, 4-5 குலை வாங்கி வச்சுருக்கோம் குடும்பமாக. ஸோ அதை போய் எடுக்கலன்னா பாதி குலையை காணோம், யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இருக்குது மிச்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். 3 குலை எடுத்துகிட்டு 2 குலையை நாங்கள் சங்கத்தில் கொடுத்துட்டோம். இது வந்து ஆடு வெட்டின கரை. ஆடு வெட்டி முடிச்சோடனே வரிக்காரவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. இங்கேயே தான் நாங்கள் சமைச்சி சாப்பிட்டு எடுத்துகிட்டு போவோம், சமைச்சு சாப்பிட்ருவோம். ஸோ எல்லோரும் சமைச்சி ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கிங்கும் பண்ணிட்டோம். பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கள் வீடு கூடங்குளத்தில் இருக்குது. ஸோ இதான் நான் சின்ன வயசில் ஓடி தெரிஞ்ச தெருவு இந்த தெருவு தான். ஸோ இதான் எங்கள் பாட்டி வீடு. இவங்க தான் எங்கள் பாட்டி. பாட்டி ஹாய் சொல்லுங்க. எங்க பாட்டி 90+ வயசு. ஸோ இவங்க தான் எங்க பாட்டி. என்ன மாதிரியே இருப்பாங்க, என்னோட கலராக இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் டே ஃபுல்லாக என்னென்ன நடந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே எடுத்திருப்பேன். ஃபுல்லாக எடுக்க முடியல, தம்பி இருந்தனால என்னால் ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு. நான் இந்த 1 வீக் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருப்பேன். ஸோ நிறைய வீடியோ எதிர்பாருங்க. ஓகேவா? பாய்.